கீழே ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஆயிடுவார். சூப்பர் ஸ்டார் அடுத்தால் யாருன்னா இவர் தான். ஆமாம், செம்ம ஆகிட்டீங்க, வச்சு செய்கிறாரு. அது நல்ல ஒரு திறமை, நல்ல ஒரு ஆகிட்டீங்க, பல்லாண்டு வாழ்கிறார். ஐயோ பல்சர் செம்மத்தான் இருக்குது, வச்சு குத்துன ஆசை ஜிம்மு மாதிரி இருக்குது. இல்லை சார், சொல்ல வரதுக்கு இல்லை, ஒரு ஆக்டிங் வந்து அந்த விக்கெட்ஸ் கம்மியாது எல்லாத்துக்குமே. எனக்கு ஒன்றும் கம்மியாது, அவருக்கு கம்மிச்சு. புரியுது வெள்ளிக்கிழமை. என்னம்மா சொல்ல வராங்க படத்தில் என்னென்ன கதை சொல்கிறாங்க? கதை சொல்கிறாங்க, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்காங்க, எல்லாரும் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், படம் எப்படிமா? நல்லா சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சர்வாதிகாரி உலகம் ஃபுல்லாக எப்படி டாக்ஸ் போடுறான், எப்படி கண்ட்ரோலில் கொண்டு, அமெரிக்கா வந்து எப்படி நம்ம உலகத்தையெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்குதோ அந்த கான்செப்டை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். கோயின்சிடென்ட் நாங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதையை வந்துட்டு அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு நாடு இந்தியா ஃபுல்லாக டாக்ஸ் போட்டு எல்லா நாட்டையும் கண்ட்ரோலில் கொண்டு வரோம். அதை நம்ம ஹீரோ முறியடிக்கிறாப்புல. எனக்கு அதே கோயின்சிடென்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம என்ன படம் பண்ணணுமோ அந்த படம் மேட்ரு வந்து இப்போ நடக்குது. அமெரிக்கா வந்து டாக்ஸ் போட்டிருக்காங்க, டாக்ஸ் 50% டாக்ஸ் போட்டான். நாங்கள் அந்த படத்தில் ரெட் ஃப்ளவரில் சொன்னதே ஒரு வல்லரசு நாடு வந்துட்டு எப்படி நமக்கு வந்து டாக்ஸ் போடுறாங்க, நம்ம எப்படி எல்லா நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தில் சொல்லியிருக்கிறோம். அதை வந்துட்டு இப்போ நடைமுறையில் நடந்துட்டு இருக்குது. அது அப்படிங்கிறப்ப ஒரு கோயின்சிடென்ட். எங்களுடைய நாங்கள் பண்ணினதே இந்த உலக நாடுகள்லாம் வந்துட்டு எப்படி நம்ம நாட்டை கேப்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஒரு இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் கதை ரெடி பண்ணோம். அந்த நாங்கள் பண்ண கதை வந்துட்டு இப்போ வந்துட்டு நடைமுறையில் வந்திருக்குது, உண்மையாக வந்திருக்குது. அதான் சந்தோஷம் இருக்குது. நான் என்ன நான் வந்துட்டு படம் பார்க்குறப்ப சைலண்டாக படம் பார்த்தேன். யாருக்குமே தெரியாது நான் வந்தப்போ யாருக்கும் தெரியாது. சைலண்டாக ஒரு ஆடியன்ஸாக பார்த்தேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான்லாம் வந்துட்டு 33 வருஷம் சினிமாவுக்கு வந்து 33 வருஷம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இந்த சினிமான்னு நான் அப்படியே அவ்வளோ ஒரு இது இருப்பேன். எந்த வேலைக்கு எந்த பிஸ்னஸுக்கு போனாலும் நான் சினிமாவை தெரிய வந்துடுவேன். பட் இந்த சினிமா என்னை கைவிடலை. நான் லவ் பண்ண இந்த சினிமா என்னை கைவிடலை. மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்க, நல்லா இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு இந்த ரெட் ஃப்ளவர் பார்த்து தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேர் படம் பார்க்குறாங்க. அது பெரிய விஷயம். 1 லட்சம் பேர் படம் பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் போக போக அதிக நாட்கள் நல்லா கூடும். நல்ல வரவேற்பு சார். எல்லாமே ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து காதல் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. பர்டிகுலராக இந்த சமுதாயம் இந்த மாதிரி பொதுநல சம்மந்தப்பட்ட படம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பர்டிகுலர் ரீசனாக என்ன? ஏன்னா நம்ம வந்துட்டு எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சுயநலமாகவே இருக்கக்கூடாதுங்க. நம்ம வந்துட்டு என்ன இருந்தாலும் நம்ம பண்ணுற தொழிலில் ஒரு பொதுநலம் இருக்கணும். அந்த பொதுநலத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறோம். படம் வந்துட்டு என்னென்னா நாட்டுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். எல்லாரும் ஒரு இந்தியனுங்கிற ஒரு விழிப்புணர்வு வேணும். ஒரு நம்ம கண்ட்ரியில் யாராச்சும் கை வைக்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒற்றுமையாக, இந்தியாங்கன்னா தான் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதனால் ஒற்றுமைக்காக அந்த இந்தியாவை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். தேங்க்யூ. நீங்களாம் அனைவருக்கும் அவர் தான் என் படம் கொஞ்சம் பேச போகிறேன். இதுதான் படம் ப்ரொடியூசர் மணிக் சார். அனைவருக்கும் அன்பான இனிய மதிய வணக்கங்கள். இப்போ வந்து ரெட் ஃப்ளவர் திரைப்படம் இப்போ ரோகிணி தேட்டரில் பார்த்துருக்கீங்க, ஹவுஸ்ஃபுல்லு. அதுமாதிரி கமலா தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லு. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 40 தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி மக்கள் வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் வந்து மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 90 தேட்டர் போட்டுக்கிறோம். அதில் வந்து 40 தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இது என்னென்னா இவ்வளோ ஆதரவு கொடுத்த, அதாவது முக்கியமாக வந்து இது வந்து காதல் கதையோ மாமச்சன் சப்ஜெக்டோ அண்ணன் தம்பி சப்ஜெக்டோ கிடையாது. முழுக்க இந்தியாவை வந்து உயர்த்தி காமிக்கிற சப்ஜெக்டு இது. இந்தியாவினுடைய ஒற்றுமையை வந்து இந்தியாவினுடைய பவர் வந்து இந்த படத்தில் காமிச்சிக்கிறோம். இந்தியா யார், உலக அளவில் இந்தியாவினுடைய பவர் என்ன அப்படின்னு அந்த ரெட் ஃப்ளவர் காமிச்சிருக்கு. இந்த நம்ம நாட்டினுடைய இதெல்லாம் நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். முழுக்க வந்து இந்த இத்தனை பேர் வந்து படம் பார்க்குறாங்க இல்லையா,
எல்லாருக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபேமிலி கூட டைம் வந்து கிடைக்காது. ஆனால் எனக்காக இந்த படத்துக்காக வந்து 2 மணி நேரம் படம் பார்க்க வராங்க இல்லையா, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 2 மணி நேரம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அருமையாக பொழுதுபோக்கான விஷயத்தை வந்து நாங்கள் 26 மாதம் எடுத்த படத்தை 2 மணி நேரத்தில் வந்து ரொம்ப மக்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். மக்கள்கிட்ட கொடுத்துட்டா மக்கள் திருப்பி மகேஷ் ஜியா வந்து சூப்பர் ஹீரோ பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தை எல்லாருமே ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ணுங்கள் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா நிறைய டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரொம்ப சாதாரண டீம் முன்னால் வந்திருக்கோம். டெக்னீஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய ஆட்கள். ஆனால் டெக்னீஷியன்ஸ் நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கேமராமேன் தேவசூர்யா, அப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் டைரக்டர் அவர் ஒருத்தர், அப்புறம் கார்த்திக் ப்ரொடக்ஷன் டிசைனர். ரொம்ப சிம்பிளான எங்கேயோ ஒவ்வொரு கிராமத்துலேருந்து வந்துடுவாங்க. நாங்கள் ஸோ அட்ரஸே இல்லாதவங்க நாங்கள் சேர்ந்து இந்த படத்தை வந்து டெக்னீஷியன்ஸ் மூவியாக இதை நிப்பாட்டியிருக்கோம். இதை மக்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி. இதில் ஆகஸ்ட் 15 வருது, மறக்காதீங்க. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னா இந்தியா ஒரு காரணம். 1936 எந்த வருஷம் தெரியல, சுபாஷ் சந்திர ஒரு போஸ், புரியுதுங்களா, தெரியும் நினைக்கிறேன். சுபாஷ் சந்திர போஸ் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு சில தேச தலைவர்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம சுதந்திரம் ஆகஸ்ட் 15 ஏற்றுவோம். ஆனால் சுபாஷ் சந்திரன் ஒரு போஸ்ன்றவர் தான் அந்த ரெட் ரோன்றது அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார். இதுதான் கதை, இதுதாங்க கதை, வேறு எதுவுமே இல்லை கதையில். ஏன்னா இது வந்து தேசப்பற்றி உள்ள எடுத்துக்கலாம். நம்ம சிலதை வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நேஷனல் பிளாக்கில் அதை காட்டினவொடனே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த வில்லன் வந்து ரெட் ரோஸ் வந்து அது நேஷனல் கொடி எரிக்கப்பா போல, அது பதில் தாக்கப்படாது. ஏன்னா நேஷனல் கொடின்னு சாதாரண கொடியே கிடையாது. இன்றைக்கி நம்ம வாழறோம் நம்ம இந்தியாவில், அதுக்கு ஒரு நேஷனல் கொடி. நீங்கள் எத்தனையோ பிரதமர்கள் இருக்கலாம், ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் காலத்தில் யார் பிரதமர் இருந்தாங்கன்னு தெரியாது. அந்த ஆப்ரேஷன்ன்றது இதுதான் உண்மையான கதை. இது செகண்ட் பார்ட்டு கூட வைக்கலாம். ஏன்னா தேசபக்தின்றதே ஒரு நாட்டை காப்பாற்றினா கண்டிப்பாக அது யார் வேணால் நடிக்கலாம். ஏன்னா இந்தமாரி படம்லாம் வந்து அஜித் இதுமாரிலாம் எடுத்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கலாம். இது படம் சமீபத்தில் சிவகார்த்திகேயன் தான் அமரன்ற படத்தில் எடுத்தார். தேசபக்தி படம் தான், ராணுவ படம் தான். அதே மாதிரி தான் அது சீக்ரெட் ஏஜென்ட்ஸ், அவ்வளோதான். சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் தான், நாட் 7 சொல்லலாம். அந்த இடத்துல போனோன்னா சாதாரண ஏஜென்ட்ஸ் தான் போக முடியும், பிரதமர்லாம் போக முடியாது. அதுதான் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் தான். விக்னேஷ் நடிச்சுக்கிறாப்புல டபுள் ஆக்ஷனில் அண்ணன் தம்பி கேரக்டரில் பக்காவாக எஃபர்ட் போட்டு நடிச்சுக்கிறாரு. உண்மையிலே வந்து அன்றைக்கி பார்த்த விக்னேஷுக்கும் இந்த விக்னேஷுக்கு நிறைய வித்தியாசம் தான் இருக்குது, நிறைய மாற்றம் இருக்குது அவர்கிட்ட. அது கரெக்டாக இருக்குது. ஏஜென்ட்ஸாக நடிச்சுக்கிறார். ஜெய் ஹிந்த்.